ஒவ்வொரு சூரியனோ நிலாவோ நட்சத்திரங்களோ எது இருந்தாலும் அவைகள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்வதற்கு, அவைகளை இயக்குவதற்கு தேவதூதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். சூரியனுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து சூரியனை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நிலாவுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லா இடத்திலும் அதிகமான தேவதூதர்களின் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்து தெரிந்து கொள்ளலாம். இது சத்தியம் என்று. இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் மேலும், சூரியனின் மேலும், நிலாவின் மேலும் இருக்கிற தேவதூதர்கள் அதை நிறுத்தி வைத்தார்கள். இந்த சமயத்தில் யுத்தம் நடந்தது. இந்த நிகழ்வானது 12 மணி நேரம் இருந்தது. சூரியனும் நிலாவும் 12 மணி நேரம் தன் இயக்கத்தை நிறுத்தி அமைதியாய் இருந்தது. சரி, இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த காலத்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து பார்த்து இது உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 10ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் கானானுக்குள் நுழைந்த பின்பாக கில்காலில் பாளையம் இறங்கி இருந்தார்கள். அப்பொழுது கிபியோன் தேசத்தார் வஞ்சகமாய் தந்திரமாய் வந்து இஸ்ரவேலர்களை ஏமாற்றி உடன்படிக்கை செய்து கொண்டு இஸ்ரவேலருடன் சமாதானத்துடன் வாழ தொடங்கினார்கள். கிபியோன் தேசம், அந்த பட்டணம் ஆயி பட்டணத்தை விட மிக பெரியதாய் இருந்தது. அங்கிருந்த ஜனங்கள் மிகுந்த பலசாலிகளாய் இருந்தார்கள். அவர்களே வந்து இஸ்ரவேலர்களை ஏமாற்றி உடன்படிக்கை செய்து கொண்டு சமாதானமாய் இருக்கிறார்கள் என்பதை எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் கேள்விப்பட்டு மிகவும் பயந்தார். இப்படி இருக்கும்போது எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் மற்ற 4 ராஜாக்களை சேர்த்து கொண்டு அங்கிருக்கிற மற்ற 4 ராஜாக்களுடன் பேசுகிறார். இப்படியாக இஸ்ரவேலர்களோடு கிபியோன் தேசத்தார் சமாதானம் பண்ணி கொண்டார்கள், உடன்படிக்கை செய்து சமாதானமாய் இருக்கிறார்கள் என்றால் நம்முடைய நிலை என்ன? கிபியோனியர்கள் செய்த காரியத்தை எருசலேமின் ராஜாவாகிய அதோனிசேதேக் தெரிந்த பின்பு தன்னுடன் இருக்கிற, தன் அருகில் இருக்கிற மற்ற 4 ராஜாக்களையும் சேர்த்து கொண்டு அவர்களோடு பேசி, இப்படி செய்தால் நம்முடைய நிலை என்ன? நம்மை இஸ்ரவேலர்கள் வந்து கொன்று போடுவார்களே, அவர்கள் யுத்தம் செய்யதான் வந்திருக்கிறார்கள். அதனால் நாம் எல்லோரும் சேர்ந்து போய் 5 தேசத்தாரும் சேர்ந்து போய் இஸ்ரவேலரை அழித்து விடலாம். ஏனென்றால் அவர்கள் பயந்தார்கள். இஸ்ரவேலரை கண்டு அவர்கள் பயந்து இப்படியாக ஆலோசனை செய்தார்கள். 5 தேசத்து ராஜாக்களும் கூடிக்கொண்டு அவர்கள் படைகளை எல்லாம் சேர்த்து கொண்டு, எல்லா தேசத்து படைகளையும் சேர்த்து கொண்டு இஸ்ரவேலரை ஜெயிப்பதற்காக, அவர்களோடு யுத்தம் செய்வதற்காக வர வேண்டும் என்று நினைத்தார்கள். அதற்கு நேரடியாக இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்ய வராமல் அவர்கள் இஸ்ரவேலரோடு யுத்தம் செய்த கிபியோன் தேசத்தின் மேல் போனார்கள். அந்த 5 ராஜாக்களும் கிபியோன் தேசத்தின் மேல் யுத்தம் செய்ய போனார்கள். அங்கிருந்த கிபியோனியர்கள் இதை கண்டதும் மிகவும் பயந்து யோசுவாவுக்கு செய்தி அனுப்பினார்கள். அவர்கள் கில்காலிலே பாளையம் இறங்கி இருக்கிறார்கள். யோசுவாவுக்கு செய்தி அனுப்பி, நீங்கள் வந்து எங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், எங்களை நோக்கி 5 ராஜாக்களும் யுத்தம் செய்ய வந்திருக்கிறார்கள், எங்களை காப்பாற்றுங்கள், உங்களோடு நாங்கள் உடன்படிக்கை செய்திருக்கிறோமே என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் யோசுவா இந்த செய்தியை கேள்விப்படுகிறார். கர்த்தரிடம் ஜெபிக்கிறார். அப்பொழுது கர்த்தர், நீ கிபியோனுக்கு போ, அங்கு போய் அந்த 5 ராஜாக்களுடன் யுத்தம் செய், அவர்கள் ஒருவரும் மீதியாவதில்லை, அவர்களை நான் உன் கையில் ஒப்பு கொடுத்தேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அந்த 5 ராஜாக்களையும் யோசுவாவின் கையில் இஸ்ரவேலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். அதனால் இவர்கள் வெற்றி பெறுவது நிச்சயமாயிற்று. இந்த வார்த்தை கர்த்தர் சொன்ன உடனே யோசுவா தன்னுடைய யுத்த வீரர்கள் எல்லோரையும், யுத்த ஜனங்கள் எல்லோரையும் அழைத்து கொண்டு அவர் கிபியோன் தேசத்திற்கு இரவு முழுவதும் நடந்தே போகிறார். இரவு முழுவதும் நடந்து போய் அதிகாலையிலேயே, காலை நேரத்திலேயே திடீரென யுத்தம் செய்கிறார் அந்த 5 ராஜாக்களை நோக்கி.
அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. திடீரென்று போய் யுத்தம் செய்ய தொடங்குகிறார்கள். இவர்கள் யுத்தம் செய்யும் போது அவர்கள் அசக்கா என்ற ஒரு தேசத்தை நோக்கி ஓடுகிறார்கள். அவர்கள் ஓடும்போது அந்த இடம் அசைக்கா என்ற ஒரு இடம் இருக்கிறது. அந்த இடத்திற்கு நேராக ஓடுகிறார்கள். ஓடும்போது கர்த்தரே இஸ்ரவேலருக்காக அந்த இடத்தில் யுத்தம் செய்து கொண்டிருந்தார். அப்படி யுத்தம் நடந்து கொண்டு இருக்கும் போது திடீரென கல்மழையை கர்த்தர் அனுப்பினார். கல்மழை வந்ததும் அங்கிருந்த அந்த 5 ராஜாக்களும் அவர்களுடைய யுத்த வீரர்களும் கல்மழையினால் பலர் அழிந்தார்கள். அந்த ராஜாக்கள் அல்ல, யுத்த புருஷர்கள் அழிந்தார்கள். இஸ்ரவேலர் யுத்தம் செய்து பட்டயத்தினால் கொன்றவர்களை விட கல்மழையினால் அழிந்தவர்கள் அதிகமானவர்களாய் இருந்தார்கள். அந்த அளவுக்கு கர்த்தருடைய கரம் வல்லமையாய் அவர்களுக்குள் இறங்கி இஸ்ரவேலருக்கு மிகப்பெரிய ஒரு வெற்றியை கொடுத்து கொண்டிருந்தது. இப்படி நடந்து கொண்டிருக்கும் போது யுத்தம் நடந்து கொண்டே இருக்கிறது. இப்படி ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்கள், எதிரிகள் அழிகிறார்கள். இந்த சமயத்தில் பார்க்கும்போது நடுப்பகலான நேரமாய் இருக்கிறது. 12 மணி மதிய நேரமாய் இருக்கிறது. நடுப்பகல் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நேரத்தில் இன்னும் யுத்தம் முடியவில்லை. அதிகமான ஜனங்கள், யுத்த வீரர்கள் இருக்கிறார்கள். இஸ்ரவேலருக்கு விரோதமாக வந்தவர்கள் இன்னும் அதிகமான மக்கள் அங்கு இருக்கிறார்கள். யுத்த புருஷர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் இன்னும் அதிக நேரம் யுத்தம் செய்ய வேண்டி இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் யோசுவாயா கர்த்தரிடம் பேசுகிறார். இந்த இடத்தில் அவர் ஜெபிக்கிறார் என்று சொல்லவில்லை, பேசினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோசுவாயா கர்த்தரிடம் பேசுகிறார். அப்படி என்றால் கர்த்தரே அந்த இடத்தில் இறங்கி நேருக்கு நேராக வந்திருக்கிறார் என்றே தோன்றுகிறது. நேருக்கு நேராக வந்து பேசுகிறார். கர்த்தரிடம் பேசி, கர்த்தாவே இந்த சூரியனையும் கர்த்தரிடம் பேசுகிறார். அது ஏதோ ஒரு அனுமதியை பெற்றுக்கொள்கிறார். பெற்றுக்கொண்ட பின்பாக நேராக வந்து யோசுவாயா சூரியனை நோக்கி வானத்தை அண்ணாந்து பார்த்து சூரியனை நோக்கி, சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் நிலைத்து நில்லுங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். கர்த்தரிடம் பேசிய பின்பு யோசுவாயா சூரியனுக்கும் நிலாவுக்கும் கட்டளை கொடுக்கிறார். அப்படியே நில்லுங்கள், சுற்றாதிருங்கள், உங்கள் பாதையில் செல்லாதிருங்கள் என்று கட்டளை கொடுக்கிறார். யோசுவா ஐயாவின் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை வந்த உடனே அது உடனே அப்படியே நின்றது. சூரியனும் நின்றது, நிலாவும் தன் இயக்கத்தை நிறுத்தியது. இது எப்படி நடக்கும்? இந்த காலத்தில் சொல்லலாம். இது எப்படி என்றால், ஆவியின் மண்டலத்தில், அதாவது ஒவ்வொரு சூரியனோ நிலாவோ நட்சத்திரங்களோ எது இருந்தாலும் அவைகள் தங்கள் வேலையை ஒழுங்காக செய்வதற்கு, அவைகளை இயக்குவதற்கு தேவதூதர்கள் எல்லா இடத்திலும் இருக்கிறார்கள். ஒவ்வொரு தேவதூதன், சூரியனுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து சூரியனை இயக்கிக் கொண்டிருக்கிறார். நிலாவுக்கென்று ஒரு தேவதூதர் இருந்து அதை இயக்கிக் கொண்டிருக்கிறார். இது போல்தான் வானத்தில் இருக்கிறது, வானமண்டலத்தில் இருக்கிறது. இது வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இருக்கிற வசனங்களை படித்து பார்த்தால் தெரியும். சூரியனின் மேல் ஒரு தேவதூதர் கோப கலசத்தை ஊற்றுவதாக, பூமியின் மேல் ஊற்றுவதாக வெளிப்படுத்தல் புத்தகத்தில் எல்லா இடத்திலும் அதிகமான தேவதூதர்களின் செயல்பாடு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதை படித்தே தெரிந்து கொள்ளலாம் இது சத்தியம் என்று. இப்படி ஒவ்வொரு கிரகத்தின் மேலும், சூரியனின் மேலும் நிலாவின் மேலும் இருக்கிற தேவதூதர்கள் தங்கள் அதை நிறுத்தி வைத்தார்கள். இந்த சமயத்தில் யுத்தம் நடந்தது. இந்த நிகழ்வானது 12 மணி நேரம் இருந்தது. சூரியனும் நிலாவும் 12 மணி நேரம் தன் இயக்கத்தை நிறுத்தி அமைதியாய் இருந்தது. சரி, இந்த செய்தியை கேள்விப்பட்ட இந்த காலத்து விஞ்ஞானிகள் இதை ஆராய்ந்து பார்த்து இது உண்மை என்று நிரூபித்திருக்கிறார்கள். இப்படியாக உலகத்தின் இயக்கத்தில் ஒரு 12 மணி நேரம் அமைதலாய் இருந்திருக்கிறது என்று அவர்களை ஒப்புக்கொள்கிறார்கள். இதற்குரிய காரியங்களை இன்டர்நெட்டில் நாம் பார்த்தால் தெரியும். அதற்கான காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து பார்க்கலாம். விஞ்ஞானிகளின் கண்டுபிடிப்பும் இதை உறுதிப்படுத்தி இருக்கிறது. இப்படி நடந்தது உண்மையே, இது நிஜம் என்று விஞ்ஞானமும் உறுதிப்படுத்தி இருக்கிறது. ஒரு 12 மணி நேரம் அவர்கள் கணக்கில் இல்லை என்று தேடுகிறார்களாம். அதிகமாக ஏதோ ஒரு 12 மணி நேரம் குறைகிறது ஒரு நாளில். உலக தோற்றத்திலிருந்து அவர்கள் கணக்கு போட்டு பார்க்கும்போது பலவித கணக்குகள் இருக்கிறது. அதை வைத்து பார்க்கும்போது தெரியும்.
சூரியனின் இயக்கம், நிலாவின் இயக்கம், அது கடந்திருக்கிற தூரம் போன்ற காரியங்களை அவர்கள் கணக்கிட்டு பார்க்கும்போது இப்படியாக கண்டுபிடித்திருக்கிறார்கள். அது வேதத்தில் நமக்கு தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோசுவா ஐயா நிறுத்தி வைத்த இந்த காலம்தான். இந்த நிகழ்வானது நடந்தது. அந்த 12 மணி நேரமும் சூரியன் தரித்திருந்த அந்த நேரத்தில் யோசுவா ஐயா யுத்தத்தை முடித்து விட்டார். இப்படியாக ஒரு மனிதனின் சொல் கேட்டு கர்த்தர் சூரியனையும் நிலாவையும் நிறுத்தி வைத்தார். இது எவ்வளவு பெரிய காரியமா இருக்கிறது. சூரியனையும் நிலாவையும் நிறுத்த ஒரு தேவ மனிதனின் விருப்பம் நிறைவேற்றி இருக்கிறது. கர்த்தர் நிறைவேற்றி இருக்கிறார். இது எவ்வளவு பெரிய காரியம். அந்த உரிமையை கர்த்தர் மனிதனுக்கு கொடுத்திருக்கிறார். அதாவது இதை நிறுத்தும்படி கேட்டதும் அதை ஆண்டவர் அப்படியே செய்து காட்டினார். கர்த்தர் மனிதனுக்காக தான் வான மண்டலங்களையும் அதிலுள்ள கிரகங்களையும் வைத்திருக்கிறார். 1000 வருட அரசாட்சிக்கு பின்பு இந்த பூமியில் உள்ள கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மனிதர்கள் எல்லோரும் வான மண்டலங்களில் இருக்கிற கிரகங்களை, ஒவ்வொரு கிரகங்களிலும் பூமியை போல புதிய சிருஷ்டிப்புகள் உருவாகும். அவைகளை எல்லாம் ஒவ்வொரு மனிதனும் ஒவ்வொரு கிரகத்தையும் ஆளுகை செய்கிற காலம் வரும். இதை விசுவாசிக்கிறவர்கள் விசுவாசிக்கலாம். இது பல தீர்க்கதரிசிகளுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத வசனங்களும் இதை சொல்லுகிறது. இதற்கான ஆதாரங்கள் அதிகமா இருக்கிறது. இப்படியாக கர்த்தர் அந்த இடத்தில் அற்புதத்தை செய்தார். இதை விசுவாசத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் பாக்கியசாலிகள். கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறவர். இப்படியாக சூரியனும் நிலாவும் நின்றது. இஸ்ரவேலர்கள் யுத்தம் செய்து அவர்கள் அந்த யுத்த வீரர்கள் எல்லோரையும் அழைத்து போட்டார்கள். அந்த 5 ராஜாக்களும் ஓடி போய் ஒரு குகைக்குள் ஒளிந்து கொண்டார்கள். அந்த யுத்த வீரர்கள் எல்லாம் போய்விட்டார்கள். இவர்கள் ஒளிந்து கொண்டார்கள். யோசுவா ஐயா பாளையத்திற்கு திரும்பி விட்டார். அப்பொழுது இந்த 5 ராஜாக்களும் குகையில் ஒளிந்திருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டது. உடனே யோசுவா அவர்களை பிடித்து வர செய்து உடனே யோசுவா ஐயா அந்த 5 ராஜாக்களையும் பிடித்து வர செய்து அவர்களை கீழே படுக்க வைத்து தன்னுடைய யுத்த வீரர்களை அழைத்து, யுத்த வீரர்களின் அதிபதிகளை அழைத்து அவர்கள் கால்களை அந்த ராஜாக்களின் கழுத்துகளின் மேல் வைக்க செய்து, இப்படியாக உங்கள் எதிரிகளை கர்த்தர் உங்களுக்கு ஒப்பு கொடுப்பார் என்று சொல்லி, அதன் பின்பாக அந்த ராஜாக்களை வெட்டி கொன்று அந்த தூக்கு மரத்தில் தொங்கவிட்டு மாலை நேரம் ஆனதும் அந்த உடல்களை எடுத்து அவர்கள் பதுங்கியிருந்த அந்த குகைக்குள்ளேயே போட்டு கற்களை நிரப்பி மூடிவிட்டார். இப்படியாக அந்த ராஜாக்கள் அழிந்து போனார்கள். கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறியது. 5 ராஜாக்கள் இஸ்ரவேலரை எதிர்க்க வந்தார்கள். ஆனால் கர்த்தரோ அந்த 5 ராஜாக்களையும் இஸ்ரவேலரிடத்தில் ஒப்பு கொடுத்தார். வெற்றி இவர்களுடையதாயிற்று. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கே என்றென்றும் வெற்றி. அது மட்டுமல்ல, இதனுடைய ஆச்சரியம் இன்னும் இருக்கிறது. என்னவென்றால் அந்த 5 ராஜாக்களையும் இவர்கள் வென்றதும் மட்டுமல்லாமல் அதன் பின்பு 5 ராஜாக்களோடு, ஒவ்வொரு ராஜாக்களோடு அந்த மலை தேசம் முழுவதும் சுற்றி யுத்தம் செய்து மேலும் 5 ராஜாக்களை வென்று அந்த ஜனங்களை அழித்து போட்டு அந்த மலை தேசம் முழுவதையும் யோசுவா ஐயா கைப்பற்றினார். இஸ்ரவேலருக்கு சொந்தமாயிற்று. இப்படியாக கர்த்தர் அவர்களை மேலும் மேலும் ஆசீர்வதித்தார். இப்படியாக இந்த சம்பவம் எருசலேம், காசா போன்ற எல்லா பகுதிகளிலும் இஸ்ரவேலர்கள் சுதந்திரித்துக் கொண்டார்கள். அந்த தேசத்தை அந்த நாளில் கர்த்தர் கொடுத்தார். இப்படியாக கர்த்தருடைய ஆசீர்வாதம் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு கிடைத்தது. கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தால், அவர் வார்த்தையை கேட்டு நடக்கும் போது 10 தேசத்தாரை அவரால் யோசுவா ஐயாவால் வெற்றி பெற முடிந்தது. ஏனென்றால் கர்த்தரே யுத்தம் செய்தார், இஸ்ரவேலர் அல்ல. அவர்கள் செய்ய முன்னடி எடுத்து வைத்தார்கள். முதலில் காலை எடுத்து வைத்தார்கள். யுத்தம் செய்ததோ கர்த்தராய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர். நம் வாழ்க்கையிலும் எப்பொழுதும் அவர் நம்மை விட்டு விலகுவதும் இல்லை, நம்மை கைவிடுவதும் இல்லை. எல்லா நேரத்திலும் அவரை பற்றி கொண்டு, அவர் திருக்கரங்களை பற்றி கொண்டு நம் வாழ்க்கையின் எல்லா காரியங்களையும் அவரை கேட்டு செய்யும் போது நமக்காக அவரை வந்து யுத்தம் செய்து எல்லா காரியத்திலும் வெற்றியை பெற்று தருவார். அவருடைய ஆலோசனைகளின்படி நடப்போம். அவருடைய வழி நடத்தலின்படி வாழ்வோம். அவருடைய கட்டளைகளின்படியே நம் வாழ்க்கையை கடந்து செல்வோம். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும்
ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றென்றைக்கும் இருப்பதாக. தலைப்பு: நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நின்னை கைவிடுவதும் இல்லை. யோசுவா 11ஆம் அதிகாரம் முதல் 20ஆம் அதிகாரம் வரை. இஸ்ரவேலர்கள் யோசுவா ஐயாவின் தலைமையில் பலவித யுத்தங்களை அவர்கள் செய்கிறார்கள். பல இடங்களில் யுத்தம் செய்கிறார்கள். கர்த்தர் கட்டளையிட்டபடியே அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்த பின்பு அங்கிருக்கிற நிலப்பகுதிகளை ஒவ்வொரு ராஜாக்களுடனும் பல ராஜாக்கள் ஆண்டு கொண்டிருந்தார்கள். அவர்களை எல்லாம் கர்த்தருடைய கட்டளைகளின்படியே சென்று யுத்தம் செய்து அவர்களை அழித்து அந்த தேசங்களை சுதந்திரித்துக் கொண்டார்கள். இப்படியாக சுதந்திரிக்கப்பட்ட அந்த தேசத்தை யோசுவா இஸ்ரவேலருக்கு பங்கிட்டு கொடுத்தார். இப்படி செய்து அந்த யுத்தம் எல்லாம் ஓய்ந்து முடிந்தது. அந்த 12 கோத்திரத்தாருக்கும் ஏற்கனவே யோர்தானுக்கு இப்புறத்தில் கொஞ்சம் பங்கிட்டு கொடுத்திருந்தார்கள். இதன் பின்பு மிச்சம் இருக்கிற தேசங்களையும் பங்கிட்டு கொடுத்தார்கள். இப்படியாக இந்த தேசங்களின் இடங்களை, எந்தெந்த இடங்கள் யார் யாருக்கு எந்தவித பங்கு வீதங்கள் கொடுக்கப்பட்டது என்பது பற்றிய செய்திகள் 11ஆம் அதிகாரம் முதல் 19ஆம் அதிகாரம் வரை கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த வேத பகுதியில் காலேப் என்ற கர்த்தருடைய ஊழியக்காரரான யோசுவாவுடன் கூட இருந்த அந்த காலேப் என்ற ஒரு மனிதர் இருந்தார். அவர் தன் மகளுக்கு தன் சொத்தில் ஒரு பங்கை கூட கொடுக்குகிறார். மகளாக பெண்ணாக இருந்தும் திருமணமாகி செல்லும் போது அந்த பெண் கேட்கும் போது அவர்களுக்கும் தன் சொத்தில் ஒரு பங்கு கொடுப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. பெண்களுக்கும் சொத்துகள் அந்த காலத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற செய்தி தெரிகிறது. அடுத்தது 20ஆம் அதிகாரத்தில் கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை கட்ட சொல்லி இருக்கிறார். கர்த்தர் என்ன மோசேக்கு கட்டளையிட்டாரோ அதை எல்லாம் மோசேயா சரியாக, மிக மிக சரியாக, அவர் உண்மையாக நேர்மையாக எல்லாவற்றையும் முழு கீழ்ப்படிதலோடு செய்து முடித்தார். அதே போல யோசுவா ஐயாவுக்கு சொல்லியும் கொடுத்தார். மோசேயா தான் செய்துவிட்டு மிச்சமுள்ள காரியங்களை, யோசுவா தலைமையில் இஸ்ரவேலருக்கு செய்ய வேண்டிய காரியங்களை மோசேயா சொல்லிவிட்டுதான் சென்றார். அதனால் மோசேயா என்ன கட்டளையிட்டாரோ அதை அப்படியே யோசுவா கீழ்ப்படிந்து செய்தார். யோசுவாவினிடத்திலும் மோசேயாவினிடத்திலும் கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ள வேண்டும். அவர்கள் அப்படியே முழுமையாய், மிகச் சரியாய், மிக துல்லியமாய் அந்த காரியங்களை செய்தார்கள். இஸ்ரவேலரின் 12 கோத்திரத்தார் என்று சொல்லும் போது அவர்களுடைய லட்சக்கணக்கான மக்கள், 30,000 குடும்பங்கள் போல இருந்திருக்கிறது. ஜனத்தொகையில் பார்க்கும்போது லட்சக்கணக்கான மக்கள். அவர்களுக்கெல்லாம் எதிரி நாட்டோடு யுத்தம் செய்து அவர்களை வென்று அந்த ஜனங்களின் சொத்துக்களை பங்கிட்டு இவர்களுக்கெல்லாம் கொடுக்க வேண்டிய பொறுப்பு யோசுவாவுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது. மோசேயா சொல்லியிருந்தார். கர்த்தருடைய கட்டளைகளை மோசேயா சொல்லி இருந்தார். அதை கேட்டு அதன்படியே எல்லா இடங்களையும் இஸ்ரவேலருக்கு யோசுவா துல்லியமாக கணக்கிட்டு பங்கிட்டு கொடுத்தார். இப்படியாக நடந்து முடிந்தது. அதில் கர்த்தர் சொல்லியிருந்தார், இந்த தேசங்களை எல்லாம் பங்கிட்டு கொடுக்கும் போது லேவியருக்கு பங்கு கொடுக்க வேண்டாம், நானே அவர்கள் சுதந்திரம் என்று சொல்லியிருந்தார். அதே போல லேவியருக்கு பங்கு எதுவும் அங்கு கொடுக்கப்படவில்லை. அவர்களுக்குரிய சொத்துரிமை கிடையாது. லேவியர்கள் கர்த்தருடைய ஆலயத்தில் பணிபுரிந்து அங்கு கர்த்தர் கொடுக்கிற காரியங்களை தான் பெற்றுக்கொண்டு காணிக்கைகள், அவர்கள் செலுத்துகிற பலிகள் போன்ற காரியங்கள் தான் அவர்களுக்கு சுதந்திரமாக கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் கட்டளையிட்டிருந்தார். அதன்படியே இஸ்ரவேலர்கள் செய்தார்கள். அவர்களுடைய முதற் பலன் காணிக்கை, கர்த்தருக்கு கொடுக்கிற காணிக்கைகள் எல்லாம் அவர்களுக்கு ஆசாரியர்களை சேர்ந்தது. இப்படியாக லேவியர்களுக்கு சொத்துரிமை கொடுக்கப்படாமல் தேவாலய பணியை லேவியருக்கு கொடுத்தார்கள். லேவியருக்கு சுதந்திரம் கர்த்தரே. இப்படியாக காரியங்கள் நடந்து முடிந்தது. அதற்கு அடுத்ததாக கர்த்தர் அடைக்கல பட்டணங்களை கட்ட சொல்லி இருந்தார். மோசேயாவின் காலத்திலேயே சொல்லப்பட்டாயிற்று. அதாவது கர்த்தர் மோசேயாவுக்கு சொன்னார், மோசே ஐயா யோசுவாவுக்கு சொன்னார், யோசுவா அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்தார். அடைக்கல பட்டணம் என்றால் என்ன? அடைக்கல பட்டணம் என்றால் இந்த காலத்தில், அந்த காலத்தில் அடைக்கல பட்டணமாக கர்த்தர் கட்ட சொல்லிய அதே அந்த தத்துவத்தை இன்று நாம் கடைபிடித்து வருகிறோம். இன்றைய நாளிலும் உலகமெங்கும் கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. இதெல்லாம் வேற எங்கிருந்தும் வரவில்லை.
வேதத்திலிருந்து கற்றறிந்து கர்த்தருடைய பிள்ளை செய்கிற காரியமா இருக்கிறது. சிறைச்சாலைகள் தான் அந்த காலத்து அடைக்கல பட்டணம். அந்த காலத்தில் அடைக்கல பட்டணம் என்று சொல்லி கர்த்தர் கட்ட சொன்னார். 1,00,000 பேர் இருக்கிற இடத்திற்கு அருகே ஒரு பட்டணம் கட்டப்பட வேண்டும். அது ஊருக்கு வெளியே தனியாக இருக்க வேண்டும். அந்த பட்டணத்தில் என்ன செய்ய வேண்டும் என்றால், இந்த மக்கள் வாழ்கிற பகுதியில் யாராவது அறியாமல் ஒரு தவறு செய்து விட்டால், அதனால் ஒரு உயிர் போய்விட்டால், தெரியாமல் செய்த கொலை, அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அறியாமல் ஒருவன் இன்னொருவனை கொன்று விடுகிறான். அந்த நிலையில் இந்த மனிதன் தப்பித்துக் கொள்ள அவன் போய் அடைக்கல பட்டணத்தில் நுழைந்து கொள்ள வேண்டும். இதுதான் கர்த்தர் கட்டளையிட்டது. இவன் அறியாமையினால் ஒரு கொலையை செய்திருக்கிறான். அப்படி செய்த போது கொல்லப்பட்டவனின் உறவினர் யாராவது வந்து பழிவாங்க இவனை கொன்று விடுவார்கள். இவனை கொன்றவர்களை பழிவாங்க இன்னொருவன் எழும்பி வருவான். இப்படி தொடர்ச்சியாக கொலை பழி வரும். கொலை விழுந்து கொண்டே இருக்கும். இதை தடுப்பதற்காக ஒருவன் தெரிந்தே கொன்றதல்ல, தெரியாமல், தன்னை அறியாமல் ஒருவனை கொன்று விட்டால் அவன் ஓடி போய் தப்பித்து போய் அடைக்கல பட்டணத்தில் ஒளிந்து கொள்ள வேண்டும். அங்கு வந்து யாரும் அவனை பிடிக்க கூடாது, அவனை தண்டிக்க கூடாது. இந்த தேசத்தில் அதாவது இஸ்ரவேலில் தேவாலயம் இருந்தது. இஸ்ரவேலர்கள் சீலோவிலே ஆசரிப்பு கூடாரம் கட்டியிருந்தார்கள். அந்த இடத்தில் ஆசாரியனுடைய மரணம் அடையும் அந்த ஆசாரியனுடைய ஆயுள் முடியும் வரைக்கும் இந்த மனிதன் அடைக்கல பட்டணத்தில் தவறு செய்து அறியாமல் கொலை செய்த மனிதன் அடைக்கல பட்டணத்தில் உள்ளே இருக்க வேண்டும். ஆசாரியன் மரித்து விட்டால் அதன் பின்பு அவன் மீண்டும் இந்த இடத்திற்கு வரலாம். இப்படியாக ஒரு கட்டளை கர்த்தர் கொடுத்திருந்தார். இந்த காரியத்தை செய்வதற்காக யோசுவாயா அப்படியே கீழ்ப்படிந்து அடைக்கல பட்டணத்தை கட்டினார். கர்த்தருடைய கட்டளைகளின்படியே ஒரு சிறு துளியளவும் மீறாமல் மிகவும் சரியாக மிக துல்லியமாக எல்லா காரியத்தையும் யோசுவாயா செய்து முடித்தார். இப்படியாக கர்த்தர் கொடுத்த கட்டளைகள் எல்லாம் மோசேயாவுக்கும், மோசேயா வந்து அதன் மூலமாக யோசுவாயாவுக்கும் சொல்லப்பட்டு இஸ்ரவேலருக்குரிய எல்லா சட்டதிட்டங்களின் முறைமைப்படி செய்யப்பட வேண்டிய காரியங்கள் எல்லாம் செய்து முடிந்தது. அவர்கள் கானானுக்குள் பிரவேசித்தார்கள். அவர்களுக்குரிய சுதந்திரத்தை பங்கிட்டு கொண்டார்கள். கடைசியாக 7 கோத்திரத்தார் சுதந்திரத்தை கொடுத்தும் பங்கிடாமல் அப்படியே வைத்திருந்தார்கள். பின்பு யோசுவாயா சொல்லி, நீங்கள் போய் சுதந்திரித்துக் கொள்ளுங்கள், உங்களுக்குள் பங்கு போட்டுக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். இவர்கள் போய் இஸ்ரவேலர்கள் தங்கள் கோத்திரத்தின்படி யோசுவாயா கட்டளையின்படி அந்த நிலங்களை அளந்து கொண்டு அந்த இட அளவை அளந்து கொண்டு வருகிறார்கள். அப்படி அளந்து கொண்டு வந்த பின்பு அங்கிருந்த யோசுவாயா அதற்கு சீட்டு போட்டு அதன் மூலமாய் அங்கிருந்து யார் யாருக்கு எந்தெந்த பங்குகளை கொடுக்க வேண்டும் என்பதை முடிவு செய்து சீட்டு போட்டு பங்கிட்டு கொடுத்தார்கள். இப்படி இஸ்ரவேலர்கள் செய்ய வேண்டிய யுத்தங்கள் செய்து ஓய்ந்தது. பங்கிட வேண்டிய நிலங்கள் பங்கிடப்பட்டு முடிந்தது. அடைக்கல பட்டணங்கள் கட்டி முடிக்கப்பட்டது. இப்படிப்பட்ட எல்லா காரியங்களும் முழுமையாய் நிறைவேறிற்று. யோசுவாயா வயது முதிர்ந்தவராய் இருந்தார். அப்பொழுது யோசுவாயா ஜனங்களோடு பேசுகிறார். இந்த சம்பவத்தின் இடையிலேயே காலேப் வந்து யோசுவாயாவிடம் பேசுகிறார். காலேப் வந்து, அதாவது நான் வந்து 86 வயதுள்ளவனாய் இப்பொழுது இருக்கிறேன். நான் முன்பிருந்தது போலவே இந்நாள் வரைக்கும் நான் யுத்தத்தில் உழைத்துக் கொண்டிருக்கிறேன். கர்த்தர் எனக்கு எப்ரோன் தேசத்தை தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். மோசேயா இதை கட்டளையாக கொடுத்திருக்கிறார். எனக்கு அந்த தேசத்தை தாரும் என்று எப்ரோனை கேட்கிறார். எப்ரோனை கேட்டதும் யோசுவாயாவும் எப்ரோன் தேசத்தை காலேபுக்கு கொடுக்கிறார். காலேப் அப்படியே அந்த தேசத்தை சுதந்திரித்துக் கொண்டார். இந்த காரியமும் காலேபுக்கும் நடந்தது. இப்படி எல்லா காரியங்களும் முழுமையாய் நிறைவேறி முடிந்தது. யோசுவா 21ஆம் அதிகாரம். இப்படியாக இஸ்ரவேலருக்கு அவர்களுடைய வம்சங்களில் எல்லாம் பங்கிட்டு கொடுத்த பின்பாக லேவியரின் தலைவர் ஒருவர் வந்து யோசுவாயாவினிடத்திலும் இஸ்ரவேலரின் மூப்பரிடத்திலும் வந்து கேட்கிறார்.
கர்த்தர் மோசேக்கு கட்டளையிட்டிருந்தபடியே எங்களுக்கு குடியிருக்க பட்டணங்களையும் எங்கள் மிருக ஜீவன்களுக்கான வெளி நிலங்களையும் எங்களுக்கு நீங்கள் தர வேண்டும் என்று கேட்டார். அதாவது கர்த்தர் லேவியருக்கு விவசாய நிலங்களை கொடுக்க சொல்லவில்லை. அவர்களுக்கு அந்த சுதந்திரம் தேவையில்லை, எல்லாவற்றையும் மற்ற 11 கோத்திரத்தாருக்கும் கொடுத்து விடும்படி சொன்னார். ஆனால் அவர்கள் தங்குவதற்கு குடியிருப்பதற்கு தேவையான பட்டணங்கள் தேவை. லேவியருக்கும் குடியிருக்க இடம் தேவை. அதனால் அந்த பட்டணங்களையும் அவர்களுடைய மிருக ஜீவன்களுக்கு மேய்ப்பதற்கான வெளி நிலங்கள், மேய்ச்சல் நிலங்கள் அவைகளும் தேவை என்று கேட்டார். கர்த்தர் கொடுக்க சொல்லி ஏற்கனவே சொல்லி இருந்தார். அதை இந்த தலைவர் கேட்டார். லேவியரின் தலைவர் கேட்டார். அப்பொழுது யோசுவையா அவர்களுக்கு தேவையான நிலங்களையும் பட்டணங்களையும் கொடுப்பதற்காக இஸ்ரவேலரின் கோத்திரத்தார் எல்லோரையும் அழைத்து அவர்களிடத்தில் இருக்கிற அந்த நிலங்கள், வெளி நிலங்கள், மேட்டு நிலங்களையும், அதாவது மிருக ஜீவன்களுக்கான மேய்ச்சலுக்கான நிலங்கள், வெளி நிலங்களையும், அவர்கள் குடியிருக்க பட்டணங்களையும், லேவியருக்காக குடியிருக்க பட்டணங்களையும் இஸ்ரவேலரிடத்திலிருந்து வாங்கி லேவியருக்கு யோசுவையா பங்கிட்டு கொடுத்தார். அவர்கள் அந்த பங்குகளை ஒவ்வொரு இடமாக அளந்து அவைகளை அந்த நிலங்களை அளந்து எந்தெந்த பகுதி எந்தெந்த லேவியருக்கு போக வேண்டும் என்று குறிப்பிட்ட எல்லாம் முறைப்படி சரியாக பங்கிட்டு பிரித்து கொடுத்தார்கள். இப்படியாக லேவியருக்கு தேவையான முழுமையான எல்லா காரியங்களும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டது. தங்குவதற்கு பட்டணங்களும், அவர்கள் மிருக ஜீவன்களுக்கு ஆகாரத்திற்காக, மேய்ச்சலுக்காக வெளி நிலங்களையும் கொடுத்தார்கள். இப்படியாக கர்த்தர் இட்ட கட்டளையின்படியே யோசுவாயா எல்லாம் செய்து முடித்தார். கர்த்தர் என்ன சொல்லி இருந்தாரோ, இஸ்ரவேலருக்கு கானானை தருவேன் என்று சொல்லி இருந்தாரோ, அதில் ஒரு வார்த்தையும் ஒரு சொல்லும் ஒரு துளி அளவும் அவர் மீறாமல் எல்லாவற்றையும் இஸ்ரவேலருக்கு கொடுத்தார். எல்லாம் நிறைவாய் நடந்து முடிந்தது. இஸ்ரவேலர் கானானை சுதந்திரித்துக் கொண்டார்கள். முழுமையாய் நிறைவேறிற்று. இப்படியாக காரியம் நடந்து முடிந்தது. கர்த்தருடைய வார்த்தைகள் என்றும் மாறாது. கர்த்தர் சொன்னால் சொன்னதுதான். கர்த்தருடைய வார்த்தையை மாற்றுவதற்கு எந்த வல்லமையும் யாரிடத்திலும் இல்லை. கர்த்தர் மாறாதவர். அவருடைய அன்பு மாறாதது, அவருடைய வார்த்தை மாறாதது. அவரை போல நாமும் பரிசுத்தமாய் வாழ்வோம். கர்த்தருடைய அன்பை பெற்றுக்கொள்வோம். அவருடைய வார்த்தைகளை, வாக்கு தத்தங்களை விசுவாசிப்போம். அவர் நம்மை ஏற்றுக்கொள்வார். நம்மையும் நித்திய ஜீவனில் சேர்த்துக் கொள்வார். இஸ்ரவேலருக்கு கானானை கொடுத்தது போல பரம கானானாகிய பரலோக ராஜ்யத்தையும் நித்திய ஜீவனையும் நமக்கு தருவார். யோசுவா 21ஆம் அதிகாரம் 22ஆம் அதிகாரம். இஸ்ரவேலர்கள் தங்கள் நிலங்களை எல்லாம் பங்கிட்டு கானானை சுதந்திரித்துக் கொண்ட பின்பாக யோசுவாயா ரூபன், காத், மனசையின் பாதி கோத்திரத்தார் இவர்களை அழைக்கிறார். இவர்கள் யுத்த புருஷராய் இருந்தார்கள். அவர்கள் கானானுக்குள் இஸ்ரவேலர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இவர்களும் இஸ்ரவேலர்களாகிய இவர்களும் ஒன்றாக யுத்தம் செய்து கொண்டிருந்தார்கள். ஆனால் இவர்களுக்கு சேர வேண்டிய சுதந்திர வீதம் யோர்தானுக்கு முன்பாகவே அவர்களுக்கு கொடுக்கப்பட்டாயிற்று. அவர்கள் குடும்பங்களை எல்லாம் அங்கேயே அவர்கள் குடி வைத்துவிட்டு இஸ்ரவேலர் எல்லாரும் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டிய சொத்துக்களை சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் அவர்கள் யுத்தம் செய்வதற்காக இங்கே தங்கியிருந்தார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் யுத்தம் எல்லாம் ஓய்ந்ததினாலும், எல்லா தேசங்களும் பங்கிடப்பட்டதினாலும், எல்லா வேலையும் முடிந்து தீர்ந்த பின்பு யோசுவையா இவர்களை அழைக்கிறார். அவர்களை அழைத்து அவர்களுடைய தலைவர்கள் ஆயிரத்திற்கு தலைவர்களை அழைத்து பேசி, நீங்கள் எல்லோரும் உங்கள் தேசத்திற்கு, உங்கள் காணியாட்சிக்கு நீங்கள் செல்லலாம் என்று சொல்லுகிறார். அதாவது கர்த்தர் உங்களுக்கு கட்டளையிட்டபடியே நீங்கள் செய்தீர்கள். இது நாள் வரைக்கும் இஸ்ரவேலர்கள் எல்லோரும் யுத்தம் செய்து எல்லா தேசங்களையும் சுதந்திரித்துக் கொள்ளும் வரைக்கும் நீங்களும் இவர்களோடு இருந்து உங்கள் சகோதரர்களுக்காக நீங்கள் யுத்தம் செய்ததினாலும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அவர்களை ஆசீர்வதித்து 2.5 கோத்திரத்தாரையும் ஆசீர்வதித்து அவர்களை யோசுவாயா அனுப்பினார்.
இப்படி அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுத்து, அது மட்டும் அல்லாமல் நீங்கள் போகும்போது அங்கிருந்த உடைமைகளை, பொன் பொருள்களை அவர்கள் எடுத்து வந்து வைத்திருந்தார்கள். அவர்கள் கொள்ளையிட்ட அந்த பொருள்களை எல்லாம் உங்களுக்கு வேண்டும் மட்டும் எடுத்து செல்லுங்கள் என்று அதிகமாய் கொடுத்து அவர்களை எடுத்துக்கொண்டு உங்கள் காணியாட்சிக்கு செல்லுங்கள் என்று பொன், பொருள், வெள்ளி, வெண்கலம் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்பினார். இப்படி சொல்லி அவர்களை நீங்கள் எப்பொழுதும் செல்வ திரட்சியோடும் ஐஸ்வர்யத்தோடு நீங்கள் வாழ வேண்டும். நீங்கள் எப்பொழுதும் ஜனம் பெருத்து வாழ வேண்டும் என்று நல்ல ஆசிகளை கூறி அவர்களை அனுப்பி வைத்தார். யோசுவையா அனுப்பி வைத்தது யோர்தானுக்கு அந்த பக்கமாக சென்று அங்கு காணியாட்சியை சுதந்திரித்துக் கொண்டு அங்கு வாழும்படி அனுப்பி வைக்கப்பட்டவர்கள் ரூபன் கோத்திரத்தார், காத் கோத்திரத்தார், மனாசேயின் பாதி கோத்திரத்தார். இவர்கள் அனுப்பி வைக்கப்பட்டார்கள். இங்கிருந்து இவர்கள் சென்றார்கள். சென்ற பின்பு யோர்தானுக்கு அருகில் அந்த கரையின் அருகே சென்று அங்கு இவர்கள் ஒரு பீடத்தை கட்டத் தொடங்கினார்கள். இந்த செய்தி யோசுவையாவுக்கு சொல்லப்பட்டது. இதை கேட்டதும் யோசுவையா மிகவும் வேதனைப்பட்டார். கர்த்தருக்கு விரோதமாக ஒரு பலிபீடத்தை கட்டி அங்கு போய் அவர்கள் பொல்லாத ஆவிகளுக்கு பலி செலுத்த போகிறார்கள் என்று நினைத்து கொண்டு இப்படி செய்ய போகிறார்களே என்று வேதனைப்பட்டு தங்களிடத்தில் இருந்த இஸ்ரவேலரின் பெரியவர்கள் 1000ற்கு ஒரு தலைவர்கள் 1000ல் ஒருவராகிய தலைவர்களை அழைத்து நீங்கள் போங்கள், அவர்கள் பலிபீடம் கட்டுகிறது என்ன என்று போய் விசாரித்து வாருங்கள், இப்படி அவர்கள் செய்யக்கூடாது என்று கண்டித்து அவர்களோடு பேசும்படி பலரை அனுப்பி வைத்தார். பெரிய தலைவர்களை யோசுவாயா அந்த யோர்தானின் கரைக்கு அனுப்பி வைத்தார். இவர்கள் எல்லோரும் அங்கு போனார்கள். அங்கு போய் அந்த 2.5 கோத்திர தலைவர்களோடு அந்த 2.5 கோத்திரத்தாரோடு போய் பேசுகிறார்கள். இஸ்ரவேலர்கள் பேசி சொல்லுகிறார்கள், நீங்கள் ஏன் இப்படி செய்தீர்கள்? கர்த்தருடைய கோபம் நம்மேல் வரும்படியாக, இஸ்ரவேலர் அனைவரும் பாதிக்கப்படும்படியாக, கர்த்தருடைய கோபத்தை பெற்றுக் கொள்ளும்படியாக நீங்கள் இப்படி செய்வதென்ன? கர்த்தருடைய பலிபீடம் சீலோவிலே இருக்கும் போது நீங்கள் இங்கே பலிபீடத்தை கட்டி அந்நிய தேவர்களுக்கு ஆராதனை செய்ய நினைப்பதென்ன என்று கேட்கிறார்கள். நீங்கள் இப்படி செய்யக்கூடாது. இப்படி செய்வதனால் முழு கோபமும் கர்த்தருடைய கோபமும் இஸ்ரவேலுக்கு வருமே. ஏற்கனவே நடந்ததை நீங்கள் மறந்து விட்டீர்களா? இஸ்ரவேலரின் வனாந்திர பயணத்தில் கர்த்தருக்கு விரோதமாக ஆகான் என்ற ஒரு மனிதன் பொன் பாலத்தையும் ஒரு சால்வையையும் எடுத்து ஒளித்து வைத்து அதனால் அந்த ஆகான் மட்டுமல்ல எத்தனை பேர் இறந்து போனார்கள், எத்தனை உயிர்கள் கொன்று போடப்பட்டது. கர்த்தருடைய கோபம் அங்கு வந்ததே. நீங்கள் ஒருவர் செய்தாலும் நம் தேசம் முழுவதற்கும் அது பாதிப்பாக இருக்குமே, நீங்கள் இப்படி செய்யலாமா என்று கோபமாக வேதனையுடன் வந்து பேசுகிறார்கள். நீங்கள் இப்படி கர்த்தருக்கு விரோதமாக கோபமூட்டுகிற செயலை செய்வதென்ன? நீங்கள் இப்படி செய்யக்கூடாதே என்று சொல்லுகிறார்கள். அதாவது சீலோவிலே கர்த்தருடைய ஆசரிப்பு கூடாரம் நிறுவப்பட்டது. அங்கு கர்த்தருக்கு பலிபீடம் இருக்கிறது. இஸ்ரவேலர் எல்லோரும் அங்கு வந்துதான் தொழுது கொள்ள வேண்டும். 2.5 கோத்திரத்தாரும் அங்கு வந்துதான் தொழுது கொள்ள வேண்டும். தேவாலயம் என்பது எல்லோருக்கும் பொதுவானது. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இவர்கள் தனியாக பீடம் கட்டும் போது இவர்கள் இங்கு வந்து தொழுது கொண்டு தனியாக இவர்கள் இருப்பது போல கர்த்தருக்கு விரோதமான செயலாக செய்யப்பட போகிறது என்று பயந்தார்கள். ஏனென்றால் இது கர்த்தருக்கு மிகவும் அருவருப்பான செயல். இப்படிப்பட்ட காரியம் செய்து ஆகான் என்பவன் கொல்லப்பட்டார். சில சம்பவங்கள் நடந்ததினால் ஏற்கனவே இஸ்ரவேலர்கள் மிகவும் பயந்தார்கள். யோசுவாயாவும் பயந்தார். ஐயோ, இவர்கள் இப்படி செய்கிறார்களே, இப்பொழுதுதான் இவர்களை நாம் ஆசீர்வதித்து அனுப்பினோம், எல்லாவற்றையும் கொடுத்து சந்தோஷமாக அவர்களை அனுப்பினோம். இவர்கள் இப்பொழுது அங்கு போய் சென்று வேறொரு பீடம் கட்டுகிறார்கள் என்றால் கர்த்தருக்கு விரோதமான செயலாயிற்றே என்று யோசுவாயாவும் பயந்தார். பலிபீடம் கட்டுவது என்பது கர்த்தருடைய கட்டளையின்படியே செய்யப்பட வேண்டும். நம்முடைய விருப்பத்திற்கு நாம் செய்யக்கூடாது.
இந்த காலத்திலும் இந்த சூழ்நிலையிலேயும் திருச்சபை கட்டுவது, சபை கட்டுவது என்பது பலர் தங்கள் சொந்த விருப்பத்தின்படி செய்து விடுகிறார்கள். அது மிகவும் தவறு. கர்த்தர் கட்டளையிட்டால் ஒழிய ஊழியம் செய்வதாய் இருந்தாலும், பலிபீடம் கட்டி கர்த்தருக்கு தொழுது கொள்வதாய் இருந்தாலும், சபை கட்டுவதாய் இருந்தாலும், நாம் கர்த்தருடைய கட்டளையின்படியே காரியங்களை செய்ய வேண்டும் என்பதை நாம் தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். கர்த்தருடைய சித்தம் அல்லாத எந்த காரியமும் தவறாய் முடிந்துவிடும். அதனால்தான் இந்த இஸ்ரவேலர்களும் இந்த சூழ்நிலையில் இந்த இடத்தில் பீடம் கட்டுவதை, யோர்தான் கரையில் கட்டுவதை அவர்கள் கண்டு பயந்தார்கள். இப்படியாக இவர்கள் வந்து பேசிய போது அந்த 2.5 கோத்திரத்தாரும் பதில் சொன்னார்கள். ஐயோ, நாங்கள் தவறான எண்ணத்தில் பீடம் கட்டவில்லை. நாங்கள் பலியிடுவதற்கு, தகன பலி இடுவதற்கோ, சர்வாங்க தகனங்களை இடுவதற்கோ அதற்காக நாங்கள் பீடம் கட்டவில்லை. நாங்கள் யோர்தானுக்கு இக்கரையில் இருக்கிறோம், நீங்கள் அந்த கரையில் இருக்கிறீர்கள். நம்முடைய காலம் முடிந்து நம்முடைய பிள்ளைகள் அடுத்த சந்ததிகள் வரும்போது எங்கள் சந்ததியார் கர்த்தருடைய ஆலயத்திற்கு யோர்தானை கடந்து தேவாலயத்திற்கு வந்து பலி செலுத்த வந்தால், உங்கள் பிள்ளைகள் யோர்தானுக்கு அந்த பக்கத்தில் இருக்கிற நீங்கள் இங்கு வரக்கூடாது, உங்களுக்கு இங்கு பங்கில்லை, நீங்கள் அங்கேயே போங்கள், இங்கு கர்த்தருக்கு பலி செலுத்த வரக்கூடாது என்று சொல்லி விடுவார்களே. அதற்காக நாங்கள் ஒரு நினைவு கூறுதலுக்காக இந்த பீடத்தை கட்டுகிறோம். எங்கள் பிள்ளைகளுக்கும் தேவாலயத்தில் பங்கு வேண்டும், கர்த்தருடைய தேவாலயத்தில் பலி செலுத்தும் பாக்கியம் எங்களுக்கு வேண்டும் என்று அதற்காக தான் ஒரு நினைவு கூறுதலாக இந்த பீடத்தை நாங்கள் கட்டுகிறோம். எங்கள் தலைமுறை முடிந்தாலும் இந்த பீடம் நிலைத்திருக்கும். இதை பார்க்கும்போது எங்கள் பிள்ளைகளோ அல்லது உங்கள் பிள்ளைகளோ இது என்னவென்று கேட்கும்போது அந்த 2.5 கோத்திரத்தாருக்கும் யோர்தானுக்கு அப்புறத்தில் இருக்கிற இஸ்ரவேலருக்கும் தேவாலயத்தில் பங்குண்டு, அவர்களுக்கு பலி செலுத்தும் உரிமை உண்டு, கர்த்தரை தொழுது கொள்ளும் உரிமை உண்டு. அதற்கு அடையாளமாக தான் அதை போலவே, பலிபீடத்தை போலவே இங்கு ஒரு பீடம் கட்டப்படுகிறது. இதில் பலி கொடுப்பதற்கு அல்ல, ஒரு நினைவு கூறுதலுக்காக என்று நாங்கள் சொல்லுவோம். இப்படியாக எங்கள் சுதந்திரத்தை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, எங்கள் உரிமையை நாங்கள் இழந்து போகாதபடிக்கு, எங்கள் பிள்ளைகளுக்கும் இந்த பாக்கியம் வேண்டும் என்பதற்காக நாங்கள் இதை செய்தோம். இது ஒரு நினைவு கட்டிடமே என்று சொன்னார்கள். இதை கேட்டதும் இஸ்ரவேலர்கள் சமாதானம் அடைந்தார்கள். இது அவ்வளவுதான், சரி, பரவாயில்லை. கர்த்தருக்கு பிரியமான காரியத்தை செய்தால் தவறில்லை. கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருந்தால் அது எல்லோரையும் பாதிக்குமே என்றுதான் நாங்கள் தேடி வந்தோம். நீங்கள் இப்படி செய்து விடுவீர்களோ என்று பயந்தோம். நீங்கள் செய்த காரியம் நன்மையே என்று சொல்லி சந்தோஷப்பட்டு ஒருவருக்கொருவர் சந்தோஷங்களை பரிமாறிக்கொண்டு சமாதானத்துடன் திரும்பி வந்தார்கள். திரும்பி வந்து இஸ்ரவேலர்கள் யோசுவா ஐயாவினிடத்தில் நடந்த காரியங்களை சொன்னார்கள். யோசுவா ஐயாவும் இதை கேட்டதும் சமாதானம் அடைந்தார். இப்படியாக 2.5 கோத்திரத்தாரும் யோர்தானை கடந்து அவர்களுடைய காணியாட்சிக்கு சென்றார்கள். மற்ற இஸ்ரவேலர்கள் இந்த பக்கத்தில் இருந்து இஸ்ரவேலின் காணாட்சி ஆண்டு கொண்டார்கள். இப்படியாக எல்லாம் மங்களகரமாக நடந்து முடிந்தது. யோசுவா ஐயாவும் சமாதானம் அடைந்தார். இதிலிருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது, எந்த காரியத்தை செய்தாலும் கர்த்தருக்கு பிரியமானதா என்பதை நாம் பார்த்து செய்ய வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாதது, கர்த்தருக்கு விரோதமான செயலாய் இருந்தால் அதை எந்த சூழ்நிலையிலேயும் நாம் செய்யக்கூடாது. கர்த்தரை அண்டிக் கொள்வதற்கும் கர்த்தரை நேசிப்பதற்குமான செயல்களாய் இருக்கும் போது அது பாவமிராது. இந்த ஜனங்கள் செய்த அந்த கட்டின அந்த பலிபீடம் என்பது கர்த்தரை நேசித்து தேவாலயத்தில் பலி செலுத்தும் பாக்கியம் நமக்கு என் தலைமுறையாக வேண்டும் என்று கர்த்தருடைய அன்பை விரும்பி அவரை விட்டு விலகாதிருக்க வேண்டும் என்ற பக்தியின் நிமித்தம் செய்ததினால் இது தவறில்லை. இவர்கள் பலிபீடம் கட்டவில்லை, ஒரு வெறும் பீடம் மட்டும்தான். அங்கு பலி எல்லாம் செலுத்தப்படவில்லை. அது ஒரு அடையாளத்திற்கான ஒரு நினைவு மண்டபம் போல அவர்கள் எழுப்பினார்கள். அதனால் அதில் பாவம் இல்லை, அதனால் எந்தவித சாபமும் வரவில்லை. இஸ்ரவேலர்கள் எல்லோரும் சுபமாய் மங்களகரமாய் எல்லாரும் வாழத் தொடங்கினார்கள். இதே போல கர்த்தரை விசுவாசித்து எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தவர்கள்
பலவித தவறுகள் செய்து கர்த்தரால் தண்டிக்கப்பட்டும் கர்த்தர் சொன்ன வாக்கின்படியே கானானை அவர்களுக்கு கொடுத்தார். அப்படி இருக்க நாம் கர்த்தரை விசுவாசித்து கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து வாழும்போது எல்லாம் நமக்கு நல்லபடியாக முடியும். எல்லா காரியங்களும் நன்மையே நடக்கும். கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையே நமக்கு தீமையை கொண்டு வரும். இதை இந்த வேத பகுதிகளில் நாம் புரிந்து கொள்ளலாம். வேத தியானம் நமக்கு நன்மையை தரும். வேதத்தை தியானிக்கும் போது நாம் நம் வாழ்க்கையில் எந்த காரியத்தை செய்யலாம், எதை செய்யக்கூடாது என்கிற ஞானத்தை பெற்றுக் கொள்கிறோம். அதனால் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் பரிசுத்தமாய் நம்மால் வாழ முடியும். அதை புரிந்து கொள்வோம். வேத தியானம் என்பது நம்மை பரிசுத்த பாதையில் நடத்தும், நம்மை பரிசுத்தவான்களாய் மாற்றும். யோசுவா 23ஆம் அதிகாரம் 24ஆம் அதிகாரம். இந்த வேத பகுதியில் யோசுவா ஐயா தன்னுடைய இறுதி காலத்தில் எல்லா கடமைகளையும் நிறைவேற்றிய பின்பு கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படியே, கர்த்தருடைய எல்லா கட்டளைகளின்படியே எல்லா காரியங்களையும் செய்து முடித்தார். இஸ்ரவேலருக்கு சுதந்திரத்தை பங்கிட்டு கொடுத்து முடித்தார். யுத்தம் செய்து வெற்றி பெற்ற நிலங்களை பிரித்து கொடுத்து, சீட்டு போட்டு பிரித்து கொடுத்து எல்லா காரியத்தையும் முடித்தார். இப்படி எல்லாம் நிறைவான பின்பாக யோசுவா ஐயா மிகவும் முதிர் வயதாய் இருந்தார். அந்த காலத்தில் அவர் இஸ்ரவேலின் மூப்பர்களையும் தலைவர்களையும் பெரியோர்களை எல்லாம் அழைத்து, அவர்களை மூத்தவர்கள் எல்லாவரையும் அழைத்து யோசுவா ஐயா பேசுகிறார். நான் இந்நாள் வரைக்கும் உங்களோடு இருந்து இந்த காரியங்களை எல்லாம் செய்து முடித்தேன். கர்த்தரிட்ட கட்டளையின்படியே எல்லா காரியத்தையும் நான் செய்து முடித்தேன் என்று சொல்லுகிறார். அதன் பின்பாக இஸ்ரவேலர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை குறித்து சில காரியங்களை சொல்லிக் கொடுக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய நியாய பிரமாணத்தையும் கட்டளைகளையும் கை கொண்டு நடங்கள். வலது புறம் இடது புறம் சாயாமல் முழுமையாய் மிக சரியாய் துல்லியமாய் கடைபிடித்து நடக்க வேண்டும். அப்படி செய்யும் போது நீங்கள் சுதந்திரித்திருக்கிற இந்த கானான் தேசம் எப்பொழுதும் உங்களுடையதாய் இருக்கும். நீங்கள் அதை மீறக்கூடாது. இதை நீங்கள் காப்பாற்றி வைத்துக் கொள்வதற்கு நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் இது ஒன்றுதான். கர்த்தருடைய கட்டளைகளின்படியே நீங்கள் நடக்க வேண்டும். ஒரு சிறு தவறு செய்தாலும் அதனால் பாதிப்பு ஏற்படும். அதனால் பாவம் செய்யாதபடிக்கு, கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்யாதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள். நியாய பிரமாணத்தை கை கொள்ளுவதில் எச்சரிக்கையாய் மிக கவனமாய் இருங்கள் என்று யோசுவா ஐயா சொன்னார். அதாவது இஸ்ரவேலர்கள், நீங்கள் உங்கள் மத்தியில் இருக்கிற அந்நிய தேவர்கள், இஸ்ரவேலர்கள் அங்கிருக்கும் போது அவர்கள் மத்தியில் அந்நியர்களும் இருக்கிறார்கள். அந்த அந்நியர்களோடு நீங்கள் கலக்க வேண்டாம். அவர்களோடு பெண் கொடுப்பது, பெண் எடுப்பது போன்ற காரியங்களிலோ உறவாடக்கூடாது. அவர்கள் தனித்திருக்க வேண்டும், நீங்கள் பிரிந்திருக்க வேண்டும். அவர்களோடு உறவாடி கொண்டிருக்க கூடாது. அதனால் பாவம் செய்வீர்கள் என்று யோசுவா ஐயா இஸ்ரவேலரை எச்சரித்தார். ஏனென்றால் அவர்கள் அப்படி செய்யும் போது பலவித தீமையான காரியங்கள் ஏற்படும். அந்நிய தேவர்களை வணங்குபவர்களோடு திருமணம் செய்து அதனால் 2 குடும்பங்கள் சொந்தமாகும் போது அவர்களுடைய திருவிழாக்களுக்கு இவர்களை அழைப்பார்கள். அவர்களுடைய எந்தவித பண்டிகை கொண்டாட்டங்களுக்கும் இஸ்ரவேலரை அழைப்பார்கள். அப்பொழுது இவர்கள் செல்லும் போது அவர்களோடு பங்கிட வேண்டியதா இருக்கும். அவர்கள் செய்கிற வழிமுறைகளை இவர்களும் பின்பற்ற வேண்டியதாகும். எப்படியாவது இஸ்ரவேலர்கள் தீட்டுப்பட்டு விடுவார்கள் அந்நிய தேவ வணக்கங்களின் காரியமாக. அதனால் யோசுவா ஐயா அந்த காரியத்தை செய்யாதிருங்கள். அந்நியர்களோடு சம்பந்தம் கலவாதிருங்கள். அவர்களோடு உறவாடக்கூடாது என்று சொல்லி வைத்தார். இந்த காரியம் இன்றும் நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையானதா இருக்கிறது. அந்நிய மக்களோடு பேசுவது, பழகுவது போன்ற காரியங்கள் கூட, நட்புறவு கூட வைத்துக் கொள்ளக்கூடாது. அதனால் பல தீமைகள் நேரிடுகிறது. நாம் அந்நியர்களோடு நண்பர்களாய் இருக்கும் போது அவர்களுடைய நட்பின் நிமித்தம் அவர்களுக்காக நாம் ஏதாவது செய்ய வேண்டி இருக்கும். அவர்களோடு சில இடங்களுக்கு போக வேண்டியதா இருக்கும். அல்லது அவர்கள் செய்கிற காரியங்களை நாமும் செய்ய வேண்டியதா இருக்கும். அதனால் நாம் பாவம் செய்து தீமையாகி போய்விடும். கர்த்தருக்கு விரோதமான செயல்களில் ஈடுபட நேரிடும். கர்த்தருக்கு விரோதமான வழிகளில் நடத்துகிற எந்த மனிதனோடும் நாம் உறவாடக்கூடாது.
இந்த காலத்தில் அது பேசாமல் இருப்பதும் நல்லது. பேச்சுவார்த்தை கூட அது நமக்கு ஆபத்தில் போய் முடிகிறது. இது அனுபவபூர்வமான உண்மை. சாதாரணமாக பேசிக்கொண்டு பழகிக்கொண்டு இருந்தால் கூட அவர்கள் நிமித்தம் நமக்கு பாவம் வருகிறது. அவர்கள் பொய் பேசுவார்கள், ஏதாவது சொல்வார்கள், புறம் கூறுவார்கள். அதனால் நமக்கு தீமை ஏற்படுகிறது. இப்படிப்பட்ட காரியங்கள் நடப்பதினால்தான் நாம் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருக்க வேண்டும். அன்றே யோசுவா ஐயா இஸ்ரவேலருக்கு இப்படியாக கட்டளையிட்டார். அது மட்டும் அல்லாமல் நீங்கள் அந்நிய தேவர்களை வணங்கக்கூடாது. அந்நியர்களின் பழக்க வழக்கங்களை, திருவிழாக்களை, பண்டிகை ஆசரிப்புகளை நீங்கள் செய்யக்கூடாது என்றும் யோசுவா ஐயா சொல்லிக் கொடுத்தார். இப்படி எல்லா காரியங்களையும் அவர்களுக்கு போதித்தார். இஸ்ரவேலர்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து அவருடைய நியாய பிரமாணத்தை வாசித்து, கட்டளைகளை வாசித்து கீழ்ப்படிந்து நடக்கும் வரைக்கும் கானான் தேசம் உங்களுடையதாய் இருக்கும். நீங்கள் நிரந்தரமாக அதை சுதந்திரித்துக் கொள்ளலாம். கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் மீறினால், கர்த்தருடைய வார்த்தையை மீறி அந்நியர்களோடு கலப்பதோ, அந்நிய தெய்வ வழிபாடு செய்வதோ, இப்படிப்பட்ட காரியங்களை நீங்கள் செய்தால் அழிந்து போவீர்கள். கானானை விட்டு நீங்கள் நிர்மூலமாவீர்கள் என்று யோசுவா ஐயா கர்த்தரின் வார்த்தைகளை சொல்லிக் கொடுத்தார். இது கர்த்தர் சொல்லிய காரியம். மோசேயாவுக்கும் கர்த்தர் சொல்லி இருக்கிறார். அதை யோசுவா ஐயா வெளிப்படுத்தி, கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். நீங்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொண்டு கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடக்கும் வரைக்கும் எந்தவித துன்பமும் உங்களுக்கு நேரிடாது. தேசம் உங்களுடையதாய் இருக்கும். நீங்கள் சுபமாய் வாழலாம், சந்தோஷமாய் நீங்கள் வாழலாம். எந்தவித தீமை அணுகாது. அவர்களோடு கலக்காமலும் அவர்களுடைய முறைகளை பின்பற்றாமலும் மட்டும் இருங்கள். உங்களில் ஒருவன் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் 1000 பேரை துரத்தும் வல்லமை அவனுக்கு இருக்கும். கர்த்தர் துரத்த வைப்பார். அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாப்பார். நீங்கள் அந்நிய தேவர்களை ஏற்றுக்கொண்டால், அந்நியர்களின் பழக்க வழக்கங்களை பின்பற்றினால் அது தலைகீழாய் மாறும். எல்லாவித சாபங்களும் தீமைகளும் உங்களை வந்து சேரும். தத்தளிப்பீர்கள், கஷ்டப்படுவீர்கள், சோதனைகளை சந்திக்க நேரிடும். பலவித துன்பங்களை நீங்கள் சந்திக்க நேரிடும். அவர்கள் செய்கிற காரியங்கள் உங்களுக்கு உங்கள் கண்களுக்கு முள்ளுகளாகவும் உங்களுடைய விழாவுக்கு சவுக்காகவும் மாறும். அவர்களோடு, அந்நிய ஜனங்களோடு கலவாதிருங்கள் என்று எச்சரிக்கை கொடுத்தார். அதன் பின்பாக யோசுவா ஐயா வயது முதிர்ந்தவராய் ஆன பின்பு அவருடைய முடிவு காலத்தில் இஸ்ரவேலர் எல்லோரையும் வரவழைத்து, அவர்களுடைய இஸ்ரவேலரின் தலைவர்களை எல்லாம் வரவழைத்து அவர்களோடு பேசி ஆசீர்வதித்தார். அப்பொழுது தேராகின் குமாரனாகிய தேராகை தெரிந்து கொண்டு ஆபிரகாம் முதல் அவருடைய தலைமுறைகளை எல்லாம் சொல்லி, இப்படியாக இஸ்ரவேலரை கர்த்தர் தெரிந்து கொண்டார். எகிப்திலிருந்து அவர்களை புறப்பட பண்ணி கானானுக்குள் கொண்டு வந்து சேர்த்து நல்லபடியாக வாழ வைத்திருக்கிறார். இந்த ஜனமானது கர்த்தருக்கு பிரியமான ஜனமாய் இருக்கிறது. கர்த்தருடைய ஜனமாய் இருக்கிறது. நீங்கள் இப்படிப்பட்ட ஜனமாக்கிய நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருக்க வேண்டும். கர்த்தருடைய வார்த்தைகளை கை கொள்வதற்கு மட்டும் ஜாக்கிரதையா இருங்கள். கர்த்தரிடத்தில் உங்கள் முழு ஆத்மாவோடும் உங்கள் முழு மனதோடும் நீங்கள் அன்பு கூர்ந்திருங்கள். அவருடைய கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது அந்நிய தேவர்களை நீங்கள் விலக்கி போட்டு இப்படி நீங்கள் செய்யும் போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் உங்களுக்குள் இருக்கும் என்று யோசுவா ஐயா சொன்னார். அதற்கு இஸ்ரவேலர்கள் அதை ஏற்றுக்கொண்டு உடன்படிக்கையை ஏற்றுக்கொண்டார்கள். அதற்கு அடையாளமாக அவர்கள் அங்கிருந்த அவர்களில் சிலர் அந்நிய தேவர்களை வணங்கி கொண்டிருந்திருக்கிறார்கள். அதையெல்லாம் விலக்கி போட்டுவிட்டு கர்த்தருக்கு நேராக மனம் திரும்பினார்கள். அப்பொழுது யோசுவா ஐயா ஒரு உடன்படிக்கை செய்து, சீலோவிலே ஒரு உடன்படிக்கை செய்து ஒரு கல்லை எடுத்து அங்கிருந்த கர்வாலி மரத்தின் அருகே நட்டார். இந்த கற்கள் நீங்கள் சொன்ன வார்த்தைக்கு சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் சொன்ன வார்த்தையை கேட்டிருக்கிறது. இதுவே உங்களுக்கு சாட்சி. நீங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிவோம் என்று கர்த்தருக்கு முன்பாக சாட்சியிட்டு இருக்கிறீர்கள். என்னிடத்தில் சாட்சி கொடுத்திருக்கிறீர்கள். அதன்படியே நடங்கள். அப்பொழுது கானான் தேசம் எப்பொழுதும் உங்களுடையதா இருக்கும். கர்த்தருடைய கட்டளைகளை மீறி போகிற காலத்தில், அந்த நேரத்தில் நீங்கள் எல்லாவற்றையும் நீங்கள் நிர்மூலமாகும் மட்டும் கர்த்தர் உங்களை அழித்து போடுவார். நீங்கள் ஒன்றுமில்லாமல் போகும் மட்டும் கர்த்தர் அழித்து போடுவார். அதனால் தீமை செய்யாதிருங்கள் என்று எல்லாவித எச்சரிக்கைகளையும் சொல்லிக் கொடுத்தார். இப்படியாக யோசுவா அவர்களை ஆசீர்வதித்தார். இன்று யோசுவா புஸ்தகம் முடிவடைகிறது.
இந்த செய்தி முழுவதும் பார்க்கும்போது மோசே ஐயாவின் காலமாக இருந்தாலும் யோசுவா ஐயாவின் காலத்தில் ஆகட்டும், எல்லோரும் சொல்லுகிற ஒரு காரியம் என்னவென்றால், கர்த்தருக்கு கீழ்ப்படிந்திருங்கள், கர்த்தருடைய கட்டளைகளை கைக்கொண்டு நடவுங்கள் என்றே எல்லோரும் சொல்லுகிறார்கள். அது ஒன்று மட்டும்தான் நீங்கள் கவனமாய் எச்சரிக்கையாய் இருந்து செய்ய வேண்டும் என்று போதிக்கிறார்கள். ஆதியாகமம் முதல் படித்து பார்க்கும்போது அப்படிதான் தோன்றுகிறது. துல்லியமாக அப்படித்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் கர்த்தருக்கு கீழ்ப்படிதலே நன்மையை கொண்டு வருகிறது. இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், நம்முடைய வாழ்க்கையின் நன்மை தீமைகள் நம்முடைய கரத்திலே தான் இருக்கிறது. நாம் தான் அதை தேடிக்கொள்கிறோம். நாம் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து பரிசுத்தமாய் வாழும்போது, வாழ நினைக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்து நம்மை பாதுகாக்கிறார். நம் இருதயத்தில் மேட்டுமை கொண்டு உலக இச்சையில் மயங்கி நாம் கர்த்தருக்கு விரோதமாய் செயல்படும் போது அது நமக்கு பாவமாக சாபமாக மாறிவிடுகிறது. இது நமக்கு தெளிவான பாடமாக இது இருக்கிறது. இந்த வேத பகுதிகள் எல்லாம் நமக்கு போதிக்கிறது. இந்த இடத்தில் யோசுவாயா என்ன ஆசீர்வாதத்தை கொடுத்தாரோ, என்னவெல்லாம் நடக்கும் என்று தீர்க்க தரிசனமாய் உரைத்தாரோ அதெல்லாம் பிற்காலத்தில் இஸ்ரவேலருக்கு நடந்தது. அவர்கள் யோசுவாயாவின் காலம் வரைக்கும் அவர்கள் பரிசுத்தமாய் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தார்கள். கொஞ்ச காலம் ஆன பின்பு அடுத்தடுத்த தலைமுறைகள் வரும்போது கர்த்தரை விட்டு வழி விலகி அந்நிய ஜனங்களோடு சம்மதம் கலந்து அந்நிய தேவர்களை வணங்கி இப்படியாக அவர்கள் கர்த்தருக்கு விரோதமான பாவம் செய்தார்கள். அதனால் அவ்வளவு பெரிய கானான் தேசத்தையும் இழந்து ஆயிரக்கணக்கான வருடங்களாக இஸ்ரவேலர்கள் அனாதையாய் அடுத்தடுத்த தேசங்களில் போய் அந்நியர்களாய் குடியிருந்து வாழ்ந்தார்கள். இப்பொழுது 1946ஆம் ஆண்டுதான் புதியதாக இஸ்ரவேல் என்னும் ஒரு சிறு நிலப்பகுதியை மட்டும் சுதந்திரித்துக் கொண்டு இஸ்ரவேல் தேசம் உருவாகி இருக்கிறது. 1946ஆம் வருடம்தான் இது நடந்திருக்கிறது. இதற்கு முன்பாக சுமார் 2000 வருடங்களாக 1900 வருடங்களாக இஸ்ரவேலுக்கு ஒரு தேசம் என்பதே இல்லாமல் போயிற்று. முற்றிலும் இழந்து போனார்கள். எதினால்? கர்த்தருக்கு கீழ்ப்படியாமையினால், கர்த்தருடைய வசனங்களை வாசிக்காததினாலும், அதற்கு செவி கொடுக்காததினாலும், அதற்கு கீழ்ப்படியாததினாலுமே. நம்முடைய வாழ்க்கை என்பது ஒரு முறை, உயிர் என்பது ஒரே ஒரு உயிர்தான். அது போனால் திரும்பி வராது. இந்த உலகத்தில் எந்த காரியத்தை இழந்தாலும் பெற்றுக்கொள்ளலாம், நித்திய ஜீவனில் பெற்றுக்கொள்ளலாம். நல்ல ஆகாரம் இங்கு நாம் சாப்பிட வேண்டும் என்று ஆசைப்பட்டால் வேண்டாம் என்று வெறுத்து விடுங்கள். நித்திய ஜீவனில் நாம் சாப்பிட்டுக் கொள்ளலாம். 1000 வருட அரசாட்சியில் சாப்பிட்டுக் கொள்ளலாம். நல்ல உடை உடுத்த வேண்டும் என்றாலும் அதையும் அப்பொழுது செய்து கொள்ளலாம். தவறில்லை. இப்பொழுது கிடைக்காவிட்டால் பரவாயில்லை. நல்ல எந்த காரியத்தை விரும்பினாலும் அப்படி எடுத்துக் கொள்ளலாம். ஆனால் ஒன்று, நாம் பரிசுத்தத்தை இழந்து விட்டால் நித்திய ஜீவனையே இழந்து விடுவோம், நரகத்துக்கு போய்விடுவோம். எந்த நன்மையும் நம்மால் அனுபவிக்க முடியாது. இவ்வுலக வாழ்க்கை கொஞ்சமே. இதில் நல்ல ஆகாரமோ நல்ல உடை உடுத்துதலோ நமக்கு பிடித்த காரியங்களை எதை வேண்டுமானாலும் இந்த காலத்தில் இழக்கலாம். இது கொஞ்ச காலம்தான். இது நிரந்தரம் அல்ல. இப்பொழுது இழப்போம், நித்திய ஜீவனில் எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தமானதை பெற்றுக்கொள்வோம். சபிக்கப்பட்ட பூமி, இவ்வுலகத்தில் இச்சிப்பதற்கு ஒன்றும் இல்லை. எல்லாம் மாயையே. எதுவும் நன்மையானது அல்ல, பூரணமானது பரிசுத்தமானதோ அல்ல. நித்திய ஜீவனில் இருப்பது எல்லாம் மகா பரிசுத்தமானது. அங்கிருக்கிற ஒரு பழம் இந்த காலத்தினுடைய எந்த உணவுக்கும் சமமானதல்ல. அவ்வளவு ருசியான நன்மையான காரியங்களை செய்கிற பழங்கள். அப்படிப்பட்டதுதான் கர்த்தர் ஏதேனில் வைத்திருக்கிறார், நமக்கு கொடுக்க போகிறார். நல்ல விஷயங்கள் நமக்கு பின்பாக இருக்கிறது. இவ்வுலகத்தில் எந்த இச்சைக்கும் இடம் கொடுக்காமல் கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எல்லாவற்றையும் விட்டொழித்து கர்த்தருடைய வேத வசனத்தின் மேல் மட்டுமே ஆசையோடு இருந்து கர்த்தரிடத்தில் மட்டுமே முழு அன்பையும் செலுத்தி நாம் கர்த்தரிடத்தை நேசித்து அவருடைய ராஜ்யத்தில் பங்கடைவோம். மற்ற காரியங்கள் எல்லாம் நம்முடையதே. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மாரநாதா.